ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதயம் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ நேற்று நான் லைவ் போயிருந்தேன். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, லைக்ஸ் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப நன்றி. ஸோ இன்றைக்கி இதயம் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? ஸோ மொத்தத்தில் இந்த இதயம் சீரியலை பொறுத்தளவு புருஷன் வந்து பொண்டாட்டி ஆகிட்டான், பொண்டாட்டி வந்து புருஷன் ஆகிட்டாங்க. நான் சொல்கிறது உங்களுக்கே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது ஹீரோ வந்து ஹீரோயின் ஆகிட்டார், ஹீரோயின் வந்து ஹீரோவாகிட்டாங்க. இந்த இதயம் சீரியலை பொறுத்தளவு பாரதியை வந்து ஒரு இதாக காமிக்கணும், மாசாக காமிக்கணும்னு சொல்லிட்டு இந்த கதையவே வந்து டோட்டலாக வந்து பாரதிக்காகவே எழுதப்பட்ட மாதிரி, ஐ மீன் பல்லவிக்காகவே எழுதப்பட்ட மாதிரியே இருக்குது. இப்போ என்ன கேஸ் ஆதி என்ன பண்ணுறான் சொல்லுங்கள்? அந்த குழந்தைங்க ஸ்கூலுக்கு அனுப்புகிற வேலை, ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுற வேலை, இதெல்லாம் யார் பார்க்குற வேலை? அவங்க அம்மா தானே செய்யணும். ஆனால் யார் செஞ்சிட்ருக்கான்னு பாருங்கள். இவன் இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கிறா? மித்ராவை ஃபாலோ பண்ணி, பவானியை ஃபாலோ பண்ணி என்னென்ன பண்ணுறாங்கன்னு அதை பார்த்துட்ருக்குறா. இதெல்லாம் யார் பண்ணுற வேலை? ஹீரோ பண்ணுற வேலை. இங்கே வந்து என்ன நடக்குது? அப்படியே டோட்டலாக ஆப்போசிட்டாக நடந்துகிட்ருக்குது. சரிங்களா? ஸோ நான் சொன்ன மாதிரியே நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டுங்களா? ஸோ மித்ராவை ஃபாலோ பண்ணி பாரதி போனாங்களா? அதுதான் செய்ய முடியும். வேறு என்ன செய்ய முடியும்? இவ வந்து மித்ராவோட பிளானே அதுதான். சரியா? எப்படியும் பாரதி வந்து நம்மளை ஃபாலோ பண்ணி தான் வருவாள். பவானிக்கிட்ட கால் பண்ணி சொன்ன உடனே அவளை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு, நீ பாட்டுக்கு உன் வேலையை பாரு மித்ரான்னு சொல்லி மித்ரா வேலையை பார்க்க விட்டா. பவானி வந்து பாரதியை நல்லா டைவர்ட் பண்ணி விட்டா. ஒன்று அதாவது இந்த சினிமாவில் வந்து வில்லன்கள்லாம் பேசுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்குது. என்னென்னா நீ நீ உன்னை அடிக்கிறேன்னா முதல்ல உன்னை சுற்றி இருக்கிறவங்கள நான் இது பண்ணணும், ஒவ்வொருத்தராக தூக்குறேன் பாருன்னு சொல்லி நிறைய படங்களில் நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? சாமி, அதுக்கப்புறம் விக்ரம் நடித்த படம் சாமி, அதுக்கப்புறம் நிறையா படங்கள் 6, புரியுதுங்களா? இந்த மாதிரி நிறைய படங்களில் வந்து வில்லன்கள் வந்து இந்த வார்த்தையை நாங்கள் பார்த்துருக்கோம். அதே மாதிரி இந்த பவானி என்ன பேசுகிறாப்புல, உன்னைய இது பண்ணணுன்னா கண்டிப்பாக உன்னை சுற்றி இருக்கிறவங்கள நாங்கள் இது பண்ணோம், தூக்குறேன் பாரு அப்படின்னு சொல்லி அஸ்தி வார்த்தையை நான் ஆட்டி காமிக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு பயமுறுத்தி விட்டாப்புல பாரதியை. உடனே அந்த அம்மா டென்ஷன் ஆகி பிபி, ப்ரெஷர், சுகர் எல்லாம் ஏறி, சரியா? உடனே இங்கேருந்து ஆதி கூப்பிட்டாப்புல. ஐயோ, குழந்தைங்கள ஏதாவது பண்ணியிருப்பாளோ, குழந்தைங்கள தூக்கியிருப்பாளோ, ஆதி தானே ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பாப்புல அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஆதிக்கே கூப்பிடலன்னு சொல்லி ஃபோனை போட்டால் அவன் வந்து என்ன செய்கிறான், தமிழை ஸ்கூல்லேயே விட்டுட்டு ஃபோனை ஸ்கூல்லேயே வச்சுட்டு போயிடுறான். அந்த இடத்துல நீங்கள் ஒன்று கவனிச்சிருக்கலாம். அதாவது அந்த பொண்ணு என்ன செஞ்சுருக்கலாம், இது வந்து என்னோடய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான். நீங்கள் தான் ஒருவேளை தமிழை வந்து நீங்கள் வந்து பாராட்டலாம், என்ன வேணாலும் செய்யலாம், சரிங்களா? ஆனால் என்னோடய இடத்துல என்னோடய திங்கிங் படி பார்த்திங்கன்னா, அந்த இடத்துல டீச்சர் இருந்தாங்க. சரிங்களா? ஒரு மரியாதை இல்லாமல், டீச்சருக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லாமல் அந்த குழந்தை என்ன செய்யுது, ஃபோனை அட்டன் பண்ணுது. சரிங்களா? ஃபோனை ஸ்கூலுக்கு முதல்ல ஃபோன் கொண்டு போகிறதே தப்பு. அவன் வந்து அந்த ஃபோனை அங்கே மறந்து வச்சுட்டு போயிட்டான். உடனே ஃபோன் அடித்தோடனே அந்த பொண்ணு என்ன செஞ்சுருக்கணும், டீச்சர்கிட்ட கொடுத்துருக்கணும். அவங்க டீச்சர் வந்து அவங்க பாரதி பேசுகிறத கேட்டுட்டு அவங்க வந்து சொல்லியிருப்பாங்கள்ல, இந்த மாதிரி ஆதி அவங்க அப்பா வந்து ஃபோனை மறந்து வச்சுட்டு போயிட்டாங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்கள்ல. இது வந்து என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பிட்டிங். இந்த சீன் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பிட்டிங்னு தான் நான் சொல்லுவேன். அவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து ஸ்கூலில் மேம்கிட்ட ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லாமல் அவங்க தமிழ்னு கூப்பிட்டே இருக்கிறாங்க. இந்த பொண்ணு பாட்டு ஓடி வருது, வாட்ச்மேனும் தடுக்கிறாப்புல, அதையும் மீறி ஓடிக்கிட்டு வருது. கார் பின்னாடி எவ்வளோ தூரம் ஸ்பீடாக ஓடி வர்றாலாமா. உடனே ஆதி வந்து அதை நோட் பண்ணுறாப்புல. ஓ, அப்போ தமிழுக்கு வந்து இவ்வளோ ஸ்பீடாக ஓடுற திறமை இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரு சொல்லியிருப்பார் இல்லையா, அதை நினச்சி பார்க்குறாப்புல. சரியா? டாக்டர் என்ன சொல்லியிருப்பான், அந்த குழந்தைக்கு பிடிச்சமான விஷயங்களை வந்து செய்ய வைங்க, சரியா? அப்போ தான் அந்த டிப்ரெஷனில் இருக்காங்களாம்ல, அந்த டிப்ரெஷன் வந்து குறையும், ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து சரியாயிருவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாராட்டிருக்குது. சொன்னங்காட்டியும் இந்த ஆதிக்கு வந்து அந்த மண்டையில் அது வந்துருச்சு. ஞாபகம் வந்த உடனே, நீ இவ்வளோ ஸ்பீடாக ஓடுவியா தமிழ், உனக்கு ரன்னிங்னா ரொம்ப பிடிக்குமா, இனிமேல் இந்த மாதிரி கார் பின்னாடி ஓடி வர வேலையெல்லாம் வச்சுக்காத. நீ என்ன செய்கிற அப்படின்னா, நான் உன்னை அப்பா வந்து எதுலையா இது பண்ணி விட்றேன், ரன்னிங்னால் உனக்கு ரொம்ப பிடிக்குமா, ஸ்கூல்லலாம் காம்படிஷன்லாம் ஜெயிச்சிருக்கியா, வின் பண்ணியிருக்கியா அப்படின்னு கேட்டோன்னே தமிழ் வந்து ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாப்புல. சரிங்களா? அந்த இடத்துல கூட ஒரு அப்பாவாக அவன் அந்த பொண்ணை வந்து ஒரு சத்தம் திட்டலை. என்ன திட்டி இருக்கணும் தெரியுமா,
ஏன் தமிழ் இவ்வளோ தூரம் ஓடி வர, உங்கள் கிளாஸ் மேம் கிட்ட கொடுத்து பேச வச்சுருக்கலாம்ல அப்படின்னு ஏதாவது ஒரு நல்ல நல்ல விதமாக சொல்லியிருக்கணுமா இல்லையாங்கிறத மட்டும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரிங்களா? இப்படி காரு பின்னாடி ஓடி வரலாமா கைஸ்? தப்பு இல்லைங்களா? ஒருவேளை அவன் ஸ்பீடாக ஓட்டியிருந்தானே இந்த பொண்ணால் ஓட முடிஞ்சிருக்குமா? சரி சொல்லுங்கள். ஒரு லிமிட்டுக்குள்ளே தான் சிட்டிக்குள்ளே ஓட்டணும்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் தமிழ் வந்து ஓடி வரதை பார்த்துட்டு இவன் கண்ணாடியில் பார்த்தங்காட்டியாச்சு. கண்ணாடியில் பார்க்கலனா சொல்லுங்கள். கண்ணாடியில் அந்த பொண்ணு ஓடி வரதை பார்த்து நிப்பாட்டிட்டான். ஒருவேளை பார்க்கல அப்படின்னா என்ன செய்கிறது? எவ்வளோ தூரம் அந்த பொண்ணு ஓடி வரும்? வீடு வரைக்கும் ஓடி வந்துடுமா? லாஜிக் இல்லையா? மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க கைஸ். சரிங்களா? இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் தான். ஸோ இருந்தாலும் தன் பொண்ணுக்கிட்ட இப்படி ஒரு திறமை இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த ஒரு சீன் வந்து உதாரணமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான். சரியா? ஆனால் இந்த இடத்துல வந்து தமிழ் செஞ்சது என்ன சொல்கிறது, ஒரு ஸ்மால் மிஸ்டேக். சரிங்களா? ஓகே டன். அடுத்து என்ன நடக்குது? நம்ம பாட்டி அந்த ஏஐ வீடியோ வச்சு பாட்டியை இது பண்ணியிருப்பாள். உடனே ஏஐ வீடியோ பார்த்து இவ பயந்துக்கிட்டா. யார்? பாரதி. பாட்டியை இது பண்ணிட்டார். அது ஏஐ வீடியோன்னு தெரியல. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அம்மாவுக்கு யோசனை வந்துருச்சு. பாட்டி காலையில் க்ரீன் கலர் சேலை தானே கட்டிட்டு போயிருந்தாங்க, இப்போ என்ன ஆரஞ்சு கலர் சேலை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ ஒத்து பார்க்கும்போது இது ஏஐ வீடியோ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டா. அப்போ பாட்டி எங்கே? இங்கே இருக்கிற பக்கத்தில் எங்கேயா கோயிலுக்கு போங்க ஆட்டோக்காரண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களே. பாட்டி இடையில வருது. பாட்டியை பார்த்தோன்னே அவளுக்கு கொஞ்சம் சந்தோஷம். நீங்கள் இந்த ஆட்டோலேயே போயிருங்க, நான் வந்து ஒரு சின்ன வேலை இருக்க முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிவிட்டு நான் ரோட்டில் நின்றுட்டு கேமராவை சுற்றுறாங்கப்பா. சுற்றுதே பூமி, போதுமாடா சாமி அப்படின்ற மாதிரி கேமராவை அப்படியே பாதியை சுற்றி ரவுண்ட் அடிக்கிறாங்க ஐயா. எப்பா அந்த அம்மா அழகாத்தாயா இருக்குது. அந்த அம்மா போட்டிருக்கிற ப்ளவுஸ் நல்லாத்தான் இருக்குது, கட்டிங் நல்லாத்தான் இருக்குது, சேலை கட்டின விதம் நல்லாத்தான் இருக்குது. சரியா? ஹேர் ஸ்டைல் நல்லாத்தான் இருக்குது. போட்டு கேமராவை சுற்றி காமிக்கிறாங்க. எல்லாம் நல்லா தாப்பாக இருக்குது. சரியா? நாங்கள் அதுக்கு மற்றவங்க வேணால் என்ன வேணாலும் பார்த்துட்டு போவாங்க, நம்மளாம் அதுக்கு மயங்கிற ஆளுக கிடையாதுங்க. சரிங்களா? நீங்கள் முதல்ல கதையை நல்லா கொண்டு போங்க. சரிங்களா? உங்களுக்கு வந்து பாரதி வந்து அழகாத்தான் இருக்கிறாங்க. அவங்க ப்ளவுஸ் இது மாடலு சேரீ கட்டின விதம் எல்லாம் அழகாத்தான் இருக்குது. கேமராவை போட்டு சுற்றுறாங்க. அப்போ அந்த அம்மா நினைக்கிது, அதாவது என்ன யோசிக்கிறாங்களாமா. அப்போ பவானி வந்து என்னை ஏஐ வீடியோ வச்சு என்னை டைவர்ட் பண்ண பார்த்துட்டா, என்னமோ சதி வேலை நடக்குது, இதை கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லி அந்த அம்மா அப்படியே சுற்றி கேமரா ஓடிக்கிட்டே இருக்குது. உடனே பவானி கூப்பிட்டு பேசுகிறாப்புல, என்னை டைவர்ட் பண்ணுறதுக்கு தான் நீ இந்த மாதிரிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காப்புல. ஆக்சுவலாக என்ன நடக்குது அப்படின்னா கேஸ், இதை வந்து நான் இப்போயே நான் நடக்க போகிறத நான் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு யூகத்தில் சொல்கிறேன். அதான் என்ன நடக்குன்னா, கண்டிப்பாக இவங்க வந்து ஆதியோட வீட்டை வந்து ஏலத்துக்கு விடுவாங்க. இந்த கார்த்திகை தீபம் பார்த்துருக்கீங்களா? அதில் வந்து அப்படித்தான் சாமுண்டீஸ்வரி வந்து ஒரு செங்கல் சூளையை விற்க போகிறேன்னு சொல்லிட்டு ஏலத்துக்கு விடுவாள். அப்போ வந்து கார்த்தியை வந்து வாங்குற மாதிரி இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி இப்போ இந்த இதயம் சீரியல் என்ன நடக்கும் தெரியுமா? இதை எப்படி பாரதி வந்து மோப்பம் முடிச்ச விளாட்டம் பவானி செய்கிறத கண்டுபிடிச்சிருவான்னு வச்சுக்கோங்க. கரெக்டாக ஏலம் எடுக்கையில் ஆதி வந்து ஏலம் எடுப்பான் பாருங்க. அப்படித்தான் இருக்கும். அங்கே ஒரு பில்டப் ஆதிக்கு, அது வெட்டி வந்தா. சரியா? இந்த விவேக் சொன்ன மாதிரி இது வெட்டி முண்டம் வீணாக போன தண்டம் அப்படின்ற மாதிரி அப்போ மட்டும் ஆதியை வந்து கண்ணாடி போட்டு ஒரு மாஸ் ஹீரோவாக காமிச்சு அங்கே ஒரு காமெடித்தனமான ஒரு சீனை எடுத்து வைப்பாங்க பாருங்கள். நம்மளுக்கு அப்போ தான் கோபமாக வரும். எப்படி ஆஃபீஸில் வந்து அவங்க அப்பா ஆஃபீஸை வந்து இது பண்ணாமல் பாருங்கள், அதே மாதிரியே இவனோட வீட்டையும் வந்து இது பண்ணுவான் பாருங்களேன். ஏலத்தில் ஆதி தான் வந்து ஏலம் எடுப்பான் பாருங்கள். அதைத்தான் செய்வாங்க. அப்புறம் வேறு இடத்த செய்வாங்க, வேறு எதுவும் செய்ய மாட்டாங்க, அதைத்தான் செய்வாங்க. ஸோ மொத்தத்தில் இதயம் சீரியல் இப்படி போயிட்டுருக்குது. ஸோ மற்ற சீரியல் வீரா சீரியல் கார்த்திகை தீபத்தை முதல்ல முடிச்சிடலாம். ஸோ கார்த்திகை தீபம் என்னாச்சு? என்ன கேஸ் கேனத்தனமாக இருக்குது. டேய் நான் ஒன்று சொல்கிறேன்டா. கார்த்திகை தீபம் எடுக்கிற டேரக்டர் சார் கொஞ்சம் சொல்கிறேன், கொஞ்சம் இது பண்ணுங்கப்பா. சரிங்களா? இந்த ரேவதியை வந்து கட் பண்ணிவிட்டு அவள் வந்து யாருக்கு மாலை போட்டாலோ அவனுக்கே அவளை ஜோடியாக்கிட்டு இந்த கடைசி பொண்ணு இருக்கா பாருங்கள் பாடகி, அவளை தூக்கி கார்த்திக்கு ஜோடியாக மாற்றிருங்கப்பா. சரியா? சுத்தமாக நல்லாவே இல்லை. இந்த அம்மா வந்து கோவப்படுமாமா, எரிஞ்சு விழுகுமாமா, திட்டுமாமா, அப்புறம் லவ் பண்ணுமாமா, அப்புறம் எங்கேயாவது போய் வம்பழுது வந்துட்டு ஞாபகம் மருதி ஆயிருமாமா, மறுபடியும் கோவப்படுவாங்களாமா, இரிட்டேஷன் ஆவாங்களாமா,
அதுக்கப்புறம் கார்த்தி மேலே லவ் வருவாமா. என்னது இது? வந்தா போனால் சுட்டா ரிப்பீட்டு, வந்தா போனால் சுட்டா போனால் ரிப்பீட்டு அப்படின்ற மாதிரி இருக்குது. கேவலமாக இருக்குது கார்த்திகை தீபம் சீரியல். அப்புறம் இன்னைக்கு காலையில் ஒரு ப்ரிவியூ வந்துச்சு. நம்ம மயில்வாகன் இருக்கார் இல்லையா, ஹோட்டல் திறப்பு விழா நடத்துகிறாரு. அந்த ஹோட்டல் திறப்பு விழாவுக்கு குடும்பமே வந்து நல்லா கொட்டிக்கிட்டு இருக்குது. சரியா, இதில் வந்து கார்த்திகோட ஃபேனில் என்ன அனுப்பியிருக்காங்க தெரியுமா கமெண்ட்ஸு? கார்த்திகோட சிரிப்பு வந்து ரொம்ப அழகாக இருக்குதாம்மா. அடாடாடாடா, ரொம்ப நல்லாவே ரசிக்கிறீங்கப்பா நாடகங்களில். சரியா, அவன் சிரிப்பு நல்லா இருந்தால் என்ன, ட்ரெஸ்ஸு நல்லா இருந்தால் என்ன, நடை நல்லா இருந்தால் என்ன? ஏங்க கதையை பார்க்கவே மாட்டிங்களா நீங்கள்? ஹீரோ ஹீரோயின் அழகாக இருந்தால் போதுமா உங்களுக்கு? ஐயோ சார், அது இன்னொருத்தர் என்ன அனுப்புகிறோம், ரேவதி ரொம்ப அழகாக இருக்குங்க. ஐயோ முடியலடா சாமி. ஐயோ, ஆக மொத்தம் யாரும் கதையை பார்க்கல. ஹீரோ ஹீரோயின் என்ன ட்ரெஸ் போடுறாங்க, எப்படி சிரிக்கிறாங்க, எப்படி நடக்கிறாங்க, என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க, என்ன சாரீ கட்டியிருக்காங்க, இதைத்தான் பார்ப்பீங்களா கைஸ்? ஐயோ சாமி, முடியலப்பா முடியல. சரி, இடத்தையே பார்த்து ரசிங்கப்பா. சரியா, அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் பார்க்குறீங்க, ரசிங்க. சரியா, சரி, ஓகே டன். எல்லாம் கார்த்திக் பக்கத்தில் உட்காந்து ரேவதி சாப்பிட்டுட்ருக்குறாங்க. இது என்ன கான்செப்ட்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கப்பா. சரிங்களா? கார்த்தி வேண்டாமாம்மா, கார்த்தி பிடிக்காதாம்மா, கார்த்தியவே மறந்தாச்சாம்மா. ஆனால் கார்த்தி பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்றாங்களாம்மா. ஐயோ சாமி, முடியல. என்னைய கேட்டால் அதான் கேஸ். ரேவதியை வந்து கட் பண்ணி விட்டுட்டு அந்த கடைசி பொண்ணை ஜோடி ஆக்கிட்டால் ரொம்ப நல்லது. சரிங்களா? என்னடா இவங்க இப்படி என்னோடய ரிவ்யூ பார்க்குறவங்க எல்லாருமே கார்த்திகை தீபம் ஃபேனாக இருந்தீங்கன்னா தயவுசெய்து நீ மன்னிச்சுக்கோங்கப்பா. ஏன்னா இது வந்து எல்லாமே என்னோடய ஓன் கருத்து தான். ஏன்னா நீங்கள் வந்து சில பேர் வந்து கார்த்திக் ரேவதியோட ஜோடிலாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லி லைக் பண்ணி பார்க்குறீங்க. உங்களோட விருப்பத்தில் நம்ம தலையிடலை. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் பேசிகிட்ருக்கிறேன். நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சீசன் 1 வந்து தீபா வந்து பாடகி. இந்த இதில் வந்து அந்த கடைசி பொண்ணு பாடகி. ஸோ அதனால் அந்த பொண்ணு இது ஜோடியாக வந்தால் சீசன் 1 சீசன் 2 வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்குன்னு தான் என்னோடய கருத்து. சரிங்களா? பழையபடி நம்ம தீபாவை பார்க்குற மாதிரியாவது ஒரு ஃபீலிங் இருக்குது இல்லையா? நான் தீபாவை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் இந்த சீரியலில். நீங்கள் மிஸ் பண்ணிங்களா என்னன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரிங்களா? எப்படி நம்ம இதயம் சீரியலில் ஜனனியை மிஸ் பண்ணுறோம், அந்த மாதிரி கார்த்திகை தீபத்தில் தீபாவை மிஸ் பண்ணுறோம். இப்போ அவங்க வந்து சன் டிவியில் வினோதினில் கலக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, நம்ம அதை பற்றிலாம் பேச வேண்டாம், அவங்க என்னமோ பண்ணி போகிறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வேறு என்ன, வீரா சீரியல் அஸ் யூஷுவல் எப்பயும் போல் மாறன் அடிதடி. நம்ம வீராவுக்கு வந்து ஒரே ரியாக்ஷன். ஏங்க மாறனை இவளுக்கு பிடிக்காது, வீராவுக்கு பிடிக்காது. அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு அவன் ரோட்டில் சண்டை போட்டா என்ன, வீட்டில் சண்டை போட்டா என்ன, கடையில் சண்டை போட்டா இவளுக்கு என்ன? செவனேன்னு போக வேண்டியதானே? எதுக்கு காரை கண்ணாடி இறக்கிட்டு அவனை பார்த்து முறைச்சிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு எதுக்கு இந்த வெட்டி வீராப்பு? ஐயோ சாமி. அதுக்கப்புறம் வீராவோட ப்ரிவியூ ஒன்று வந்துச்சு. என்ன நடக்குது தெரியுமா? அந்த குழந்தைக்கு பர்த்டேவா, யார், கண்மணியோட பிள்ளைக்கு பர்த்டேவாம்மா. அந்த பிறந்தநாளில் வந்து ஒரு பொம்பளை பேசுதாம்மா, பெத்தவளை முழுங்கிட்டு வந்து பிறந்திருக்கு இந்த குழந்தை அப்படின்னோடனே வீரா கிட்ட சொல்லி அழுகுதாம்மா அந்த குழந்தை. மாமா தானே எங்கள் அம்மாவை சாகடிச்சது. எனக்கு அந்த மாமாவே எனக்கு பிடிக்கல. மாமாவா என்னமோ சொல்லுமே, சித்தப்பான்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரியல. அந்த சித்தப்பாவே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல. மாறன் வந்து அங்கே ஐயர் வேஷத்தில் வர்றாப்புல, அதை கேட்டு அழுகிறாப்புல. இதுதாங்க வீராவோட ப்ரிவியூ. ஆக மொத்தம் மாறனை வந்து கோமாளித்தனமான ஒரு கேரக்டரை தான் நடிக்க வைக்கிறேன். அப்புறம் சந்தியா ராகத்தில் கோர்ட்டு சீன் எதுவும் நடக்க மாட்டிருக்குது. அதெல்லாம் நம்ம பேசணுன்னா நம்மளுக்கு வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். ஏற்கனவே இப்போயே லென்த்தாக போயிடுச்சு. அப்புறம் வேறு என்ன சீரியல், வாரிசு அஸ் யூஷுவல் எப்பயும் போல் மீனாவோட நடவடிக்கை சுத்தமாக சரியில்லை. தமிழை வந்து ஆஃபீஸ்க்கே போக விடாமல் பண்ணிட்டாப்புல. சரியா, ஜனாமா கிட்ட வந்து நான் ஆஃபீஸ்க்கே வரல ஜனாமா, நான் வீட்டு வேலையை பார்த்துட்டு செவனேன்னு கிடக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. ஒன்று மீனாவுக்கு வந்து அங்கே வாயெல்லாம் பல்லாக இருக்குது. எப்படியோ நம்ம மருமக நம்ம சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஆடுறா அப்படின்னு அவளுக்கு அங்கே தெனாவட்டாக சிரிச்சுக்கிட்டு இருக்கிறா. இங்கிட்டு ஜனாமா கோவிச்சுக்கிட்டு போகுது. அப்புறம் வேறு என்ன சீரியல் பார்த்தேன், பாரிஜாதத்தில் ராகவ் வந்து வர்ஷினி கழுத்தில் தாலி கட்டையில் விசாலும் இசையும் வந்து தடுத்துருவாங்களாட்டிருக்குது. இதே பொழப்புத்தனம் தான் பாரிஜாதம். ஓகே டன். அதுக்கப்புறம் வேறு என்ன சீரியல் ப்ரிவியூ பார்த்தேன், அவ்வளோதான் இஸ். பார்த்த வரைக்கும் நான் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே ஏதாவது நான் பார்த்துருந்தேன் அப்படின்னா
நாளைக்கு ரிவ்யூவில் பார்த்துடலாம் ஓகேங்களா. நாளைக்கு ரிவ்யூ பண்ணும்போது அதை சேர்த்து பார்த்துடலாம். ஓகே, எதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா எனக்கு மறந்துடுச்சு. நிறையா பார்த்துருந்தேன், 2-3 சீரியல் பார்த்துருந்தேன், மறந்துடுச்சு. வீரா, சந்தியாராகம், பாரிஜாதம், அதுக்கப்புறம் வாகை சூடவா ஒன்று போட்டிருந்தாங்க. பட் எனக்கு அது கேரக்டர் நேம்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. அதனால் நம்ம அதை பற்றி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஓகே, அயலியில் ஏதோ ஏதோ ஒரு ட்ராக்கு லவ் ட்ராக்காட்ட ஓடிகிட்டு மாட்டிருக்குது, அவ்வளோதான். வேறு என்ன செய்து பார்த்தேன், அண்ணாமலை குடும்பம். அப்பாப்பாப்பா நான் பேசியே ஆகணும். சூப்பராக இருந்தது கேஸ். அண்ணாமலையை அந்த கேரக்டர் அண்ணாமலைன்னு நடிக்கிறாங்க பார்த்தீங்களா, சூப்பராக இருந்தது. வெண்ணிலாவுக்கு வந்து அந்த சாராவை பற்றின உண்மையை தெரிய வச்சு, வெண்ணிலாவையும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கேரக்டர் வைஸாக அப்படியே மாற்றிட்டாங்க. என் புருஷனை நான் யாருக்கு விட்டு தர மாட்டேன்னு சொல்லி வருண்கிட்டேயே போய் சொல்ல நல்லா இருக்குது. அவள் வான்மதி வந்து மாட்டிக்கிட்டாளாட்டு. என்ன தைரியம் இருந்தால் நீ வெண்ணிலா மாதிரியே லெட்டர் எழுதி என்னையவே நீ ஏமாத்துவேன்னு சொல்லி வான்மதியை பலார் நல்லா அற விட்றாங்க. நல்லா இருக்குது. அண்ணாமலை குடும்பம் சூப்பராக இருக்குது, வேறு லெவலாக இருக்குது. என்ன பண்ணாலும் அண்ணாமலையாம வந்து கண்டுபிடிச்சிருது. நல்லா இருக்குது, நாடகம் சூப்பராக இருக்குது, எக்ஸலண்ட். அண்ணாமலை குடும்பம் சூப்பர். வாரிசு சீரியல் அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. இடையில இந்த மீனாவை வேற குழப்பி செஞ்சு நாடகம் வந்து இப்போ அப்படியே சொதப்பலாக போயிட்டுருக்கு வாரிசு சீரியல், நல்லாவே இல்லை. ஓகே கேஸ், பாய். நம்ம நாளைக்கு ரிவ்யூவில் பார்க்கலாம். ஓகே, மறக்காமல் உங்களோட நிறைய குறைகளை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய்.